Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் வே ஓகே எக்ஸசைஸ் 5.5ல் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். வாட்ஸ் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா y is equal to x power x minus 2 sin x இது டேட்டாஸ். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன மெத்தட் அப்ளை பண்ணுற x u power v மெத்தட். they have to use the two formulas. First one என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் d by dx of a power x. a power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a power x into log a. a power x into log a. Clear now? a power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் next again d by dx of u power v. u power v டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாக்கா u power v v by u u dash plus log u into v dash. This is the formula. Clear now? இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ரெண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறேன். அப்போ 2 பவர் sin x a பவர் x திஸ் ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். x பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் u பவர் v மெத்தடில் யூஸ் பண்ண போகிறேன். கிளியர் now? அப்போ ஹியர் வாட்ஸ் u பவர் vனா u is equal to x, v is equal to x. என்ன மீனிங்க? u பவர் v, u dash வேல்யூ 1, v dash வேல்யூ 1. எஸ் கிளியர். நெக்ஸ்ட் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க. அப்போ dy by dx யூஸ் பண்ணிக்கலாமா? dy by dx ஈக்குவல் டு as per ஃபார்முலானா u பவர் v, தட் இஸ் அப்போ x பவர் x. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா v by u, அப்போ x டிவைடட் பை x இன்ட்டு u dash, u dash ஓட வேல்யூ 1 ப்ளஸ் log u ஓட வேல்யூ x. எஸ் கிளியர். நெக்ஸ்ட் v dash ஓட வேல்யூ 1. ஓகே ஃபினிஷ் பண்ணுறீங்களா? u பவர் vக்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு 2 பவர் sin x, அப்போ மைனஸ் 2 பவர் sin x ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? a பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a பவர் x இன்ட்டு log a. அப்போ சேம் பி, அப்போ 2 பவர் sin x அப்படின்னா 2 பவர் sin x. ஓகே 2 பவர் sin x இன்ட்டு log 2 ஃபார்ம் பண்ணிக்கலாமா? a பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a பவர் x இன்ட்டு log a. அப்போ 2 பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 பவர் sin x இன்ட்டு log 2. நெக்ஸ்ட் இதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. என்ன ப்ரூவ் பண்ணால் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. தட்ஸ் குட். ஓகே செயின் ரூல் படி sin x டிஃபரன்ஷியேஷன் cos x. ஏன்னா 2 பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 பவர் sin x இன்ட்டு log 2. நெக்ஸ்ட் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அவ்வளோதான். இப்போ ஹியர் யூ கட் பண்ணிங்கன்னா x பவர் x இன்ட்டு 1 ப்ளஸ் log x minus 2 பவர் sin x into log 2 again value பார்த்தீங்கன்னா cos x. That's the value of dy by dx. Clear my children? Thank you.